பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எப்படி மனிதன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விட்டுட்டு எப்படி இருக்கக்கூடாது, இதை குறித்து தான் நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் சொன்னார், காயினை போல இருந்துடாதீங்கன்னார். ஏன் சொன்னார்? காயினை குறித்து உங்களுக்கு சொல்லணும், அதுக்கு தனியாக ஒரு 6 செய்தி சொல்லணும். சாதாரணமான மனுஷன் இல்லை. காயின் முதல் பிறந்தவன். ஆதாம் ஏவாள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் இருவரையும் கர்த்தர் குடும்பமாக்கி ஆசீர்வதித்த போது, ஆதாம் தன் மனைவியை அறிந்தபோது, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவளே சொல்லுகிறாள். தினந்தோறும் ஏவாள் கேட்ட தேவ சத்தத்தை கேட்ட அவள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று பெயரிட்டாள். முதலாக தேவன் தந்த சிரேஷ்ட புத்திரன் யாரு? காயின். அது மட்டுமல்ல, இந்த காயின் பலிபீடத்தை கட்டினவன். இந்த காயின் ஐயா எனக்கு கண்பார்களே, தேவன் தந்த முதற் பலன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவனை போல இருந்துடாதீங்கிறாரு. ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற தன்மை நமக்குள்ள வந்துடக்கூடாது. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நமக்கு போதித்திருக்கிறார். என்ன போன செய்தியில் உங்களுக்கு சொன்னேன், எப்படி வாழணும், கடைசி காலம் எப்படி இருக்கும், இதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இப்போவும் உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்துக்கொண்டு 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேருந்து அப்படி எல்லாரும் தேடி எடுத்துக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் வாழ்க்கையின் துணையானா, இந்த வாலிபங்காலம் எல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையானா, அவன் நாமமே தன்னை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வில் நானா, மாயையும் மறைந்தோட, பெரும் தீமைகள் நகர்ந்தோட, மறைந்தோட, உமதாவியில் அருள்தோட, வரும் காலங்கள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வில் பலனான,
எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே. இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். தம்மை என்னில் விளங்க என்னை படைத்தீர் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். என் வாழ்வின் பலனானார், எனக்கு ஆனந்தம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஐயா, எப்படி கடைசி காலத்தில் மனிதர் மாறிடுவாங்க எழுதியிருக்கு. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிந்து கொள்ளுங்க. மனுஷர் எப்படி மாறுவாங்களா? தற்பிரியராய். அடுத்தாப்புல பணப்பிரியர். யார் பணம் வேண்டாங்கிறவங்க? எல்லாருக்கும் பணம் வேணும். ஆனால் அந்த பணம் தான் மனுஷனை படுபாடுபடுத்துது. பணப்பிரியர். எனக்கு அன்பானுடைய சிலருக்கு எல்லாம் இருக்க அனுபவிக்க முடியல. நான் சொல்லலைங்க, பிரசங்கி சொல்றார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். ஒருவனுக்கு தேவன் என்ன செய்யறானா? செல்வத்தை பிரசங்கி 6:2 வாசிக்கிறோம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும், ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும், அவன் என்ன இச்சைனா ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். சரி, ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதுவும் மாயை, கொடிய நோயும். அப்பா எனக்கு அன்பால எல்லாம் இருந்து தண்ணிக்குள்ள இருந்து குடிக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம்? கப்பல்ல பயணம் போறவருக்கு அதான் நிலைமை. வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ டிராப் டு ட்ரிங்க். எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கு, ஆனால் குடிக்க முடியுமா? நமக்கு அந்த காலத்திலே சொல்லி கொடுத்தாங்க, கடல் பெரிது நன்னீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். கடலுக்கு பக்கத்தில் ஒரு ஊத்து தோண்டி பாருங்க, அது குடிக்கலாம். ஆனால் கடல் தண்ணி குடிக்க முடியுமா? எனக்கு அன்பானவளே, அநேக நேரங்களில் எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெரியணுங்க. கடைசி காலத்தில் மனிதர் பணப்பிரியர். எவ்வளவுதான் பணம் சேர்த்து வச்சாலும் கடைசியில் என்ன நிலைமை? அதனால தான் சாலமோன் சொன்னான். என்ன சொன்னா? ஐயா, நான் 2 காரியம் கேட்குறேன் ஐயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே ஆண்டவருக்கு 2 மனு போட்ட ஒரு மனுஷன் உண்டு. ஏன்னா நம்ம மற்ற ஆஃபீஸில் மனு போடுவோம், அலுவலகங்களுக்கு மனு போடுவோம். இங்கே ஆண்டவருக்கே மனு போட்ட ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், 2 மனு உம்மிடத்தில் கேட்பேன், நான் சாகிற வரைக்கும் அதை மறக்காம எனக்கு தந்தே ஆகணும். அது என்னது? மாயை. முதலாவது மாயை, பொய் வசனிப்பு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கெல்லாம் சில பிரசங்கங்களை கேட்டால் யோசனை வருது. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார், நானும் என் மனைவியை உட்கார்ந்துருந்தோம், நடுவில் வந்து ஆண்டவர் உட்கார்ந்தார். நான் இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கத்தான் பார்த்துருக்கேன், பிரித்ததை பார்த்ததில்லை. எனக்கு சில நேரங்களில் பிரசங்களை, ஐயோ, நானும் என் மனைவி அமர்ந்திருந்தோம், இடையில் வந்து ஆண்டவர் அமர்ந்தாராம். ஆண்டவர் என்ன பிரித்து வைக்கிறவரா? எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக எனக்கு அன்பானுடைய சொல்றார். நான் குளிக்க போனா கூட ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல இருந்து பிரசன்னத்தில், ஏன் அவ்வளோ அழுக்கு இருக்கா தேய்ச்சி குளிப்பாடுறதுக்கு? எனக்கு விலங்கல பிரசங்கம் பண்றாங்க. எனக்கு அன்பானுடைய அவர் அரூபிங்க. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, அரூபிங்க
வேளையில் அடிய நெஞ்சம் இதோ அசுத்தம் யாவும் நீக்கியே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கியே பாவி நீச பாவி நலையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நலையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரோமி விரும்பும் சுத்த ஜோதி அவர். எங்கேயாவது பிரிச்சு வைக்கிற பத்தி பேசியிருக்காரா? இல்ல. தள்ளி விடலாமான்னு கேட்டது கூட என்ன சொன்னாரு? மோசே உங்க இருதய கடினத்தினால மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனைவியை தள்ளி விடுகிறது நல்லதான்னு கேட்டது கூட என்ன சொன்னாரு? உங்க இருதய கடினத்தினால உங்க அப்படி சொன்னாரு. ஆனா ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு வேதம். இவர் சொல்றாரு, நானும் என் மனைவியும் அமர்ந்திருந்தோம், இடையில வந்து ஆண்டவர் அமர்ந்தார். பிரிச்சு வைக்கிறது எங்க கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காருங்க. ஒருத்தருக்கு மனுஷனுக்கு காலேஜில் பணப்பிரியர் ஆகிட்டான். எல்லாம் பணம் பணம் பணம், பிஸ்னஸ் ஊழியம்னா பணம் தான். எனக்கு கண்வானே, இந்த பணம் கடைசியில் எவ்வளவு இருந்தாலும் நம்ம வச்சடம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா திருடனை போல் சாபு வரும், திடுக்கிடுவாய் நீயும். அப்போ எந்த நிமிஷம் வரும் தெரியுமா? சேர்த்து வச்சாலும் கூட கொண்டு போக முடியுமா? ஏதாவது சொன்னார், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் ஜீவனை நஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த ஜீவன் விலையேற பெற்றதையா. அதனால்தான் சாலமோன் பெரிய ஆஸ்தி உள்ளவன், அவனுக்கு குறை கிடையாது. தாவீதே அவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போய், அப்பா நீ ஒன்றுமே தேட வேண்டாம், நான் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன்டா, ஆனாலும் எச்சரிக்கையாயிருண்டு போனார். எல்லாம் உனக்கு சேர்த்து வச்சுருக்கேன், ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. 1 நாளாகமம் 28, 20, 21 வசனத்தை பாருங்கள், மிக அழகா சொல்லியிருக்கார். 1 நாளாகமம் 28, 20, 21 வசனத்தை பாருங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமல் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணர்கள் உனக்கு இருக்கிறாங்க. மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் செய்வார்கள். பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றார். அதே 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 1 நாளாகமம் 20. குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு, நல்ல கவனிங்க, உன் பிதாவினுடைய தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும்
விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை இந்த விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எனக்கு அன்பானவர்களே, பணப்பிரியர் மனுஷனுக்கு பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு தீமத்தையும் எழுதுகிறான் பவுல். ஏன்னா சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வெழுவி தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். பண ஆசை இருக்கணும், ஏன்னா பணம் எல்லாத்துக்கும் தேவை, பணமும் எல்லாவற்றும். ஆனா பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது. அது கடைசியில் நம்மளை கொண்டு எங்கே சேர்த்துரும்? அவ்வளோதான். எனக்கு அன்பாலே, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆடை மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். கோட்டு போட்டு நின்னா தான் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமோ, ஐயா ஒரு சவாரி எடுத்துறவா, ஒரு கோட்டை நான் சொன்னேன் வேணாம், எனக்கு இருக்கிற இந்த வெள்ளைச்சட்டை போதும். இதுவே ஆண்டவர் வெளியே வெள்ளையாக தெரியுது, உள்ள இருதயத்தை பார்க்குறவர். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். பணப்பிரியர். அதனால தான் அவ்வளோ பெரிய ராஜா சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது. அவன் சொன்னா, ஐயா நான் 2 மனு கேட்பேன். ஒன்று, மாயை எனக்கு வேண்டாம், பொய் வசனிப்பு எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அங்கே ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் அப்படி செய்ய வைக்க முடியும். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானார். கர்த்தர் கொல்லுகிறவரும், நல்ல கவனிங்க, கர்த்தர் கொல்லுகிறவர் தப்பா நடந்தா கொல்லவும் செய்வார், மறந்துடக்கூடாது. தாவீதின் பிள்ளை அடித்தார். ஏன்? இவ்வளவுக்கு சங்கீதக்காரன், அபிஷேகம் பெற்ற மனிதன் தாவீதினுடைய பிள்ளை ஏன் அடிச்சாரு? அவன் செஞ்ச தப்புக்கு. இன்னாருடைய மகள் இன்னார் என்ற மனைவி தெரிந்த பிறகும் அவளுக்காக ஒரியாவை கொலை செய்தான அந்த பதில் எனக்கு கண்பாவில்லை. அதனால தான் சொல்றாரு, அரசர் அன்று கொள்வான், தெய்வம் நின்று தான் நீதி செய்வார். மறந்துடக்கூடாது. அநேக நேரங்கள் இன்னைக்கு பணப்பிரியர். பணம் 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 வாழ்க்கையில் ஊழியமாக பணமாயிடக்கூடாது. ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி தான் நிற்கணும் மொழிய நாம மனுஷரை நம்பி, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி நின்றக்கூடாது. அதனால தான் அவர் சொல்றார், அவர் கர்த்தர் யாரா? அங்கே அழகா சொல்லியிருக்கா, கர்த்தர் கொல்லுகிறவர் மட்டுமல்ல உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் இருக்கிறார். தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். சிறியவனை பொழுதிலிருந்து
உயர்த்துவார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணவும் அவரால் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அதனாலதான் சொல்றார் சாலமன், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாயா. காசுக்கு ஆசைப்பட்ட யூதாசனுடைய நிலை நீங்க மறக்கக்கூடாது. 30 பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போய் கடைசியில் என்ன நடந்துச்சு? மற்ற 27ஆம் அதிகாரத்தில் அந்த காசை எரிஞ்சிட்டு லாண்டு ஓட்டு செத்தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, மனுஷர் கடைசி காலத்தில் எப்படி ஆயிடுவாங்க, நம்ம ஆகக்கூடாதுங்கிறத எழுதி வச்சிருக்கார். முதலாவது சொன்னேன், தீமோத்தேயுவில் எழுதும்போது முதலாவதுல என்ன எழுதுறாரு? கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராகக்கூடாது, அடுத்தாப்புல பணப்பிரியராயிடக்கூடாது. இப்படித்தான் வாழணும். நமக்கு நீதி இருக்குங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், பரவசம் அடைகிற நீங்கள், ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் டிவி வரணும்னா கூட 4000 ரூபா தொலைக்காட்சி, ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா செலவழிக்கணும். தினம் உட்காந்து ரெக்கார்டிங் இருக்கணும். ஹேண்டவரோட வேதத்தை படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். எப்போ? ஏன்னா அதுதான் வேலை எனக்கு. இரவுலலாம் சில நேரம் எத்தனையோ நாள் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு யோசித்து பார்த்துட்டு அன்றைக்கி முழுக்க தூங்காமல் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். ஏன்னா எங்களுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து பாருங்கள், பூரா கண்ணு தெரியாதவங்க. எந்த காணிக்கை இங்கே வர்றது கரண்ட் பில்லு கட்டக்கூட வராது. 2 சபைக்குமே 2 மாதத்துக்கு ஒருக்கா 10,000 குறை இல்லாமல் கரண்ட் பில்லே வந்துடுது. அது மட்டுமல்ல, இந்த மக்களை நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை, ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவேன். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை என்ன செய்யாது? ரட்சிக்காதுன்னு வேதமே சொல்லுது. இவர்களை சும்மா அனுப்புறதில்லை. எனக்கு அன்பானுடைய ஏன் கொடுக்குறோம்? இவங்களுக்கு நல்ல வேலையும் இல்லை, ஆங்காங்கே சாலையிலும் வீதிகளிலும் நிற்கிற நிலையை நீங்களே பார்க்குறீங்க. இவர்களுக்கு ஐயா ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாட்களில் வாரத்தில் திருநெல்வேலியில் மட்டும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாதம் 16,000 ரூபா வேன் வாடகை மட்டும் கொடுக்குறோம். எதுக்கு தெரியுமா? 2 கண்ணு தெரியும், அவங்க வந்து சேரதே கஷ்டம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கர்த்தர் ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஒரு வேன் வச்சுருந்து கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு இந்த ஊழியத்துக்கு 1,92,000 ரூபா செலவு குறைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. இந்த பார்வையற்ற மக்கள் சபைக்கு எத்தனையோ காரியம் இருக்குது, வரிசையாக சொல்லிட்டு போகலாம். திருநெல்வேலியில் ஒரு ரூம் தான் தங்குறதுக்கு வச்சுருக்கோம். இன்னும் எத்தனையோ பேர் ஐயா இடமில்லன்னு கேட்குறாங்க ஆண்கள். அவர்களுக்கு இன்னொரு அறை கட்டப்படணும். மதுரையில் ஏற்கனவே வயதான பெண்களுக்கு வச்சு தான், அதில் ஓடு கூட 20 வருஷம் ஆனதுனால அந்த ஓடெல்லாம் பழசாகி போச்சு. இப்போ திருப்பி ஓடு போடக்கூடாது, இனிமேல் சென்ட்ரிங் தான் போடணும். ஏன்னா யோவான் 1:50 படி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால சென்ட்ரிங் போன அன்னைக்கு கூட கேட்டேன், 6 லட்சம் ரூபான்னாங்க. கர்த்தர் தான் எழுப்பி தரணும், ஜெபிங்க. பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோலாம் இருக்குது, நாங்கள் எப்படி உதவி பண்ணுறது பிரதர்? வந்து பார்க்கலாமா? தாராளமாக வரலாம், வந்து பார்க்கலாம், தப்பே இல்லை. கர்த்தர் ஏவினா தாங்கலாம், இல்லாட்டா ஒன்றுமே இல்லை. அதை பற்றி ஐயோ நீங்கள் வந்தால் கொடுத்தா தான் வரணுமா? இல்லை பிரதர், வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். சிலர் கேட்பீங்க, எங்களுக்கு இது பல வருஷமாக பார்க்குறோம், தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும், அதுக்குன்னு தனி உண்டா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வருமான வரிக்கு வைக்கிறதுக்கு வழி வேணுமே, இருக்கா? அதுக்கு வழி இருக்குது, என்கிட்ட கேளுங்க, அதுக்குரிய அக்கௌண்ட் நம்பர் தரேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்குற கணக்கே தேவையில்லைங்கிறவங்க ஜிபே ஃபோன்பேயில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஏன்னா 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு நான் போட்டுட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டோ அல்லது ஃபோனை எடுக்காமல் இருந்துக்கிட்டால் என்ன பிரயோஜனம்? நான் ஒரு வேளை ரெக்கார்டிங்லேயோ போக்குவரத்துலையோ ட்ராவல்லையோ இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஃபோனை கூட பிடிக்கிட்டு போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு மோசமான உலகத்தில் வாழ்கிறோம். குடிக்கிறதுக்காக ஃபோனை கையில் பிடிச்சிட்டு போயால் அடுத்தவங்க ஃபோனை பிடிக்காக குடிச்சிடுவான்.
அப்படிப்பட்ட இருக்கும். அதனால தான் கரெக்டாக நான் 10லேருந்து 5க்குள்ளே வீட்டில் இருந்தோ அல்லது ரூமில் இருந்தோ நான் கண்டிப்பாக அலுவலகத்தில் தான் எடுப்பேன். நீங்கள் தாராளமாக உங்கள் ஜெபக்குறிப்பை சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, நாங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இதில் எவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கீங்க சுவாமி. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் என்று ஓசியா 8:12 வாசிக்கிறோம். அதை அந்நிய காரியமாக எண்ணிவிடாதபடிக்கு என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவர் சொல்லிட்டாங்க இந்த வாரத்தில் பிரசவிக்கும், ஐயோ முதல் பிரசவம் எப்படி இருக்குமோ அப்படி பயந்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, உனக்காய் ஜெபிக்கிறேன். என் அன்பு மகளே, உனக்காய் ஜெபிக்கிறேன். வயது வந்து ஐயோ என் பிள்ளைய திருமண கோலத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறேன், வந்து பார்த்துட்டு போகிறவங்களாம் பதிலே போட மாட்டேன்றாங்களே, என் மகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையுமா, கண்ணீரோடு எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் பல வருஷங்களாக படுத்திருக்கேன், நானும் எந்திரிச்சு நடப்பேனா, கண்ணீர் வடிக்கிற என் அன்பு பெரியோர்களை உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகியும் இன்று வரை எங்களுக்குள்ள சமாதானமே இல்லை என்று சொல்லுகிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளோதான் படித்தாலும் ஞானமே இல்லையே, இந்த வருஷம் அரசு தேர்வுக்கு போகிறானே, கவலைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றட்டும். நேர்த்தியான இடத்துல பங்கும் சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு என்ற சங்கீதம் 16:6 நேர்த்தியான பங்கை ஒவ்வொருவருக்கும் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.